வீடியோவே கிரியேட் பண்ணாமல் எப்படி அடுத்தவர்களோட வீடியோவை யூடியூப்பில் அப்லோடு பண்ணி எப்படி நம்ம ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். ஸோ இதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, யூடியூப்பில் காப்பிரைட் இஷ்யூ வராமல் அடுத்தவங்களோட வீடியோவையே நீங்கள் மறுபடியும் அப்லோடு பண்ணுறதன் மூலமாக ஒரு கணிசமான அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அது குறித்து தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஆன்லைனில் மணி எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். இது மாதிரியான வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஸ்ரீ டெக்டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். சரி, வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். யூடியூப் அப்படின்னாவே என்ன அப்படின்னா, நீங்கள் வீடியோவை அப்லோடு பண்ணால் அதை யாராவது பார்த்தாங்க அப்படின்னா, அப்போ ஏதாவது அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதன் மூலமாக ஏர்னிங் கிடைக்கும். ஸோ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு வீடியோவை அப்லோடு பண்ணணும். ஸோ இப்போ வீடியோவை அப்லோடு பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒரு வீடியோவை தயார் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதற்கு நிறைய ப்ராசஸ் செய்ய வேண்டியிருக்கும். அப்போ தான் ஒரு வீடியோவை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். பட் அப்படி ஒரு வீடியோவே ப்ரிப்பேர் பண்ணாமல் யூடியூப் அனுமதிக்கக்கூடிய வீடியோக்களை நம்ம அப்லோடு பண்ணுறதன் மூலமாக, அதாவது அடுத்தவங்களோட வீடியோவை மறுபடியும் அப்லோடு நம்ம சேனலில் பண்ணுறதன் மூலமாகவே நம்மளால் ஒரு கணிசமான தொகையை சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் சம்பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை எப்படி செய்கிறது அப்படின்னா, அதற்கு ஒரு 3 வழிகள் இருக்குது. ஸோ கடைசியான வழி தான் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஈஸியான வழி. நான் ஃபஸ்ட்டு 2 வழியை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணியும் பார்க்கலாம். பட் கடைசி வழி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, எல்லாருமே செய்யக்கூடியது தான். சரி, ஃபஸ்ட்டு வழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அடுத்தவங்கள்ட்ட அனுமதி கேட்டு நம்ம அப்லோட் பண்ணுறது. இப்போ நிறைய பேருக்கு என்ன ஒரு எய்ம் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம எப்படியாவது ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்மாக இருக்கும். அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள்கிட்ட ஒரு சேனல் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களோட வீடியோவை எங்களோட சேனலில் நாங்கள் அப்லோட் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு குறிப்பிட்ட அந்த வீடியோவை வச்சுருக்கக்கூடிய அந்த பர்சன்ட்டை நீங்கள் கேட்டு அதை உங்கள் சேனலில் அப்லோடு பண்ணி நீங்கள் பயன்படுத்தலாம். அவர் காப்பிரைட் இஷ்யூ கேட்டால் மட்டும்தான் காப்பிரைட் இஷ்யூ வரும், இல்லைன்னா காப்பிரைட் இஷ்யூ வராமையே நீங்கள் அதை பயன்படுத்திக்க முடியும். ஸோ இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டைரெக்டாக நீங்கள் அவங்கள்ட்ட கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ இரண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் நீங்கள் அப்லோடு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காப்பிரைட் இஷ்யூவில் மாட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறமா அதில் ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் செய்ய வேண்டியிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஒன்று சேர்க்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ இன்னொரு வீடியோ தான் அப்படிங்கிற மாதிரியான தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு அந்த வீடியோவில் சில சேஞ்சஸ், ஃபில்டர்ஸ், அதே மாதிரி ஸ்பீடு சேஞ்சு, இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் செஞ்சு நீங்கள் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வீடியோவை யூடியூப் ஒரு நியூ வீடியோவாக கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? பட் இதுதான் இரண்டாவது மெத்தட். பட் பார்த்தீங்கன்னா இந்த 2 மெத்தடுகள்லையுமே நீங்கள் ஒரு சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கு. பட் வேலை எதுவுமே செய்யாமல் ஈஸியாக அடுத்தவங்களோட வீடியோவை ஜஸ்ட்டு டவுன்லோடு பண்ணி அப்படியே அப்லோடு பண்ணி ஏர்ன் பண்ணுறது தான் மூன்றாவது மெத்தட். இதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூடியூபுக்கு போகணும். யூடியூபுக்கு போயிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு இப்போ பாருங்கள், ஏர்ன் மணி ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இப்போ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய மொபைலாக இருக்கட்டும், இல்லைன்னா பிசியாக இருக்கட்டும், நீங்கள் இந்த இடத்துல ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஃபில்டரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸுக்கு கீழே கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சேனலில் இதை அப்படியே டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலிஜிபிளான வீடியோஸ் தான். இப்போ உதாரணத்திற்கு இப்போ பாருங்கள், பிளேசஸ் டு விசிட் கோவா அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இப்போது நம்ம இங்கே க்ரியேட்டிவ் காமன்ஸை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது பாருங்கள் நிறைய வீடியோஸ் வருது பார்த்தீங்களா. இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோடு உங்கள் சேனலில் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வராது. இது எந்த மாதிரியான வீடியோஸ் இங்கே அந்த ஃபில்டரில் ஷோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வீடியோ. இதில்
இந்த இடத்துல வந்து பாருங்கள் லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லைசன்ஸ் வந்து நார்மலாக வந்து ஸ்டாண்டர்டு யூடியூப் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இந்த லைசன்ஸில் இருக்கக்கூடிய வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதிரி கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைசன்ஸ் இருக்கக்கூடிய வீடியோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபில்டர் வைக்கும்போது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வீடியோஸை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் அதற்கான மீனிங் என்னென்னு நான் உங்களுக்கு இங்கே காட்டுறேன். ஸோ அதற்கான மீனிங் வந்து பாருங்கள் கூகுள்லேயே வந்து போட்டிருக்காங்க. கிரியேட்டிவ் காமன்ஸ் வந்து அந்த லைசன்ஸ் என்ன மீனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் கிராண்ட் சம்மோன் எல்ஸ் பர்மிஷன் டு யூஸ் தேர் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ டைரெக்டாக வந்து நம்ம சொல்கிற மாதிரி தான் யூடியூப் அலோவ்ஸ் கிரியேட்டர்ஸ் டு மார்க் தேர் வீடியோஸ் வித் அ கிரியேட்டிவ் காமன்ஸ் சிசி பை லைசன்ஸ். ஓகேங்களா, இப்போ இதற்கான மீனிங்கை உள்ளே போய் பாருங்கள். இதை நீங்கள் மார்க் பண்ணுறதன் மூலமாக யூ ஆர் கிராண்டிங் த என்டையர் யூடியூப் கம்யூனிட்டி த ரைட் டு ரீயூஸ் அண்ட் எடிட் த வீடியோ. அப்படின்னா என்ன மீனிங், அந்த வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்பில் மறுபடியும் வந்து அப்லோட் பண்ணலாம், இல்லை அந்த வீடியோவை எடிட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம். அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபேர் ஃப்ரீ லைசன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி பாருங்கள். உங்கள் சேனலுக்கு எது ஷூட்டாக இருக்கோ அந்த வீடியோவை ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணி கூட அப்லோட் பண்ணுங்கள், இல்லைன்னா சேஞ்சஸ் பண்ணி கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு அந்த காப்பிரைட் இஷ்யூ வராது. ஓகேங்களா, இதுதான் வந்து தேர்ட் ஈஸியஸ்ட் மெத்தட் அப்படின்னு வந்து நான் வந்து சொல்லுவேன். நிறைய யூடியூப் சேனல் கிரியேட்டர்ஸ் வந்து இதை வந்து ரெஃபரும் வந்து பண்ணுறாங்க இந்த மெத்தடை. பட் நீங்கள் ஒன்றை வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ யூடியூப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த வீடியோ 116K வந்து போயிருக்கு அப்படின்னா நீங்கள் இதே வீடியோவை டவுன்லோடு பண்ணி நீங்கள் அப்லோடு பண்ணீங்க அப்படின்னா இதுவும் வந்து ட்ரெண்ட் ஆகணும் உடனே அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகிறதுக்கு பல மேட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய கன்சிடரேஷன்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து பார்க்கணும். அந்த சேனலோட கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்குது, எத்தனை சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ப்ரீவியஸாக எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணும்போது அந்த வீடியோ வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணாலும் கூட அது மெல்ல மெல்ல தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீச் வந்து ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தம்ப்நெயில் வந்து அதே தம்ப்நெயில் வந்து பயன்படுத்தாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அட்ராக்டிவான தம்ப்நெயில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி மியூசிக்கும் அதே மாதிரி அட்ராக்டிவான மியூசிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஆடியன்ஸை வந்து கேட்ச் பண்ணுற விதமாக வந்து நீங்கள் வீடியோஸை கொஞ்சம் எடிட் பண்ணி கூட அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய ரீச் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ட்ரை பண்ண வேண்டாம். ஒரு புது சேனல் நீங்கள் ஆரம்பித்து இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். நீங்கள் மொபைலில் கூட வந்து இதை வந்து செய்ய முடியும். ஸோ இது வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நான் என்ன மாதிரியான வீடியோக்களை போடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஒரு சஜஷனாக சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்ரீ டிக்டாக்ஸ். நான் உங்கள் ஸ்ரீதரன். வணக்கம்.